ஒன்று விசுவாசம் இருக்கணும். என்னது? விசுவாசம் இருக்கணும். நல் மனசாட்சி இருக்கணும். உனக்கு விசுவாசம் இருந்து நல்ல மனசாட்சி இல்லைன்னா உன் விசுவாசம் வீணானது. அல்லேலூயா. அதுதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, சிலர் நல் மனசாட்சியை தள்ளி விட்டுட்டு தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. விசுவாசம் என்ன? இயேசுதான் மெய்யான தேவன், அவர் தான் என்னை ரட்சித்தார், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் என்னை உயர்த்துகிறவர், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர் அவர் தான். இதை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஆனா நல் மனசாட்சி என்பது அந்த தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கணும், அந்த தேவனிடத்துல நான் ஜெபிக்கணும், இயேசுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படணும், அவருக்கு நேரத்தை கொடுக்கணும், அவரை உயர்த்தணும், அவர் வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறணும். இதுதான் நல் மனசாட்சி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை விசுவாசிப்போம், ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல் மனசாட்சி இருக்காது. நீங்களே கேட்டு பாருங்க. மனசாட்சி இல்லாம எத்தனை நாள் நம்ம தூங்கிட்டோம் ஜெபிக்காம? மனசாட்சி இல்லாம எத்தனை நாள் வேதம் வாசிக்காம இருந்திருக்கிறோம்? மனசாட்சி இல்லாம ஆண்டவருக்கு எத்தனை நாள் நம்ம கடினப்படுத்திருக்கிறோம் இருதயத்தை? அல்லேலூயா. விசுவாசம் இருக்கு, ஆனா நல் மனசாட்சி இல்லாதால அந்த விசுவாசம் விருதுவாய் இருக்கிறது. அப்ப நம்ம நினைப்போம், சர்ச்சைக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லா ஜபத்துக்கும் போறேன், ஆனா ஆசீர்வாதம் வரலையே. ஏன்னா நல் மனசாட்சி நமக்கு தூர வச்சிருப்போம், சில காரியங்களை விடாம இருப்போம், சில பாவத்தை விடாம இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம இன்னும் செவி கொடுக்காம இருப்போம். அதுல நமக்கு தெரியல. உனக்கு மனசாட்சி இருக்கா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்படி பேசுறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை கேட்பாரு, நான் உன்னை ரட்சித்தன, உனக்கு மனசாட்சி இருக்கா? எனக்காக இப்படி வாழணுமாச்சு, இப்படி இருக்கணுமே, இப்படி செய்யணுமே, செய்யலையா? அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். தேவ வார்த்தையில நம்ம வளரும் பொழுது நம்மளை ஆண்டவர் அளவில்லாமல் அவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?